கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு, நான் பார்வோனுக்கு உன்னை தேவனா வைப்பேன், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு நீ தீர்க்கதரிசியா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்வோனை சந்திக்கும்படி சொல்றாரு. ஆனாலும் அவன் அவனோட இருதயம் ரொம்ப கடினமா இருக்கும், அவன் ஜனங்களை போக விட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்வோன் மோசே பார்வோனை சந்திக்க போகும்பொழுது அவரோட வயது 80ஆகவும் ஆரோனோட வயது 83 அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் தேவன் சொல்றாரு மோசே கிட்ட, ஆரோன் கிட்ட இருக்கிற கோலை எடுத்து நீ போடு, அதுல அற்புதங்கள் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோலை போடும்பொழுது அந்த கோல் ஒரு சர்ப்பமா மாறுது. அப்போ இந்த பார்வோன் என்ன பண்றான் அப்படின்னா, தேசத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் சூனியக்காரரையும் சாஸ்திரிகளையும் அழிச்சிட்டு சொல்றான். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, மந்திரத்தினால இதே போல கோலை போடும்போது அது பாம்பா மாறுது. அப்போ ஆரோனுடைய கோல் என்ன பண்ணுதுன்னா, அவர்களுடைய எல்லா கோலையும் அது விழுங்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அவனுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமா இருக்கும். அவன் ஜனங்களை மறுபடியும் அவன் போகவே விடல. அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் முறையிடுறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ காலமே எழுந்து பார்வோனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறம்பே வருவான், நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனிடத்துல போயிட்டு பேசு, எதிர்பட்டு போய் நில்லு, நீ சர்ப்பமா மாறினா அந்த கோலை எடுத்து நதியில அடி, அது ரத்தமா மாறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே மோசேயும் பண்றாரு. பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த நதிகள் ஃபுல்லா ரத்தமா மாறுது. அந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாம ஆயிடுது. அது இல்லாம அதுல இருக்கிற மீன்கள்லாம் சேர்த்து நாத்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இல்ல மாயம், மந்திரம், பில்லி சூன்யங்கள், சாஸ்திரிகள் எல்லாமே அந்த காலத்திலே இருக்காங்க. அதுவும் அந்த காலத்துல செயல்படுது. ஆனா இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு அது முன்பா நிற்கவே முடியாது. அது வந்தாலும் செயல்பட்டாலும் அது கொஞ்ச காலம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் கத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆமேன்.